நீங்கள் உங்களை அவர்கிட்ட இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். சந்தர்ப்பங்கள்லாம் வருங்க. பெரிய மனுஷன் கூட இருந்தால் தான் சந்தர்ப்பம்லாம் வரும். அது பெரிய மனுஷன் கூட இருந்தால் சந்தர்ப்பங்கள்லாம் பெரிய ஆளுங்களெல்லாம் பழக்கம் வருங்கிற மாதிரி நீங்கள் யார் கூட சேரீங்களோ அவங்களாம் ஆகிடலாம். உதாரணத்துக்கு ஒரு 4 குடிகாரனோட சேர்ந்து டெய்லி ஒரு வாரம் பழகுங்க. உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு பாருங்கள். உங்களுக்கு பின்னாடி என்ன பேர் வரும்? குடிகாரங்கிற பேர் வரும். 4 அரசியல்வாதிகளோட டெய்லி 1 மணி நேரம் பேசுங்க. பிற்காலத்தில் என்ன ஆகிடுவீங்க? நீங்கள் அரசியல்வாதி ஆகிடுவீங்க. 4 ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்களோட உட்காந்து அந்த லேண்டு அப்படியா, அந்த லேண்டு இப்படியா, அது அத்தனை ஷியா, இது இத்தனை ஷியான்னு பேசுங்க. நீங்களும் அதே மாதிரி புலம்ப ஆரம்பிச்சுருவீங்க. 4 சினிமாக்காரங்களோட சேருங்க. யாரோட சேர்ந்தாலும் அது வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சரியான மனுஷனுக்கூட சேரணும். உங்கள் உணர்வுக்கு பொருந்துகிற மாதிரியான ஆள் அவங்க கூட சேருங்க. லிங்க் ஆச்சு கிடைக்கும். பின்னாடி சரியான ஆள் கிடைக்கிற வாய்ப்புகள் உள்ளே போங்க. முதல் லிங்க்லேயே உங்களுக்கு வந்து கிளிக் ஆகிடும்னு சொல்ல முடியாது. 1 to 1 1 to 1 1 to 1ன்னு அப்படியே கிடைக்கும். அந்த லிங்க் எப்படி வரும்னு தெரியாது. அலோவ் பண்ணணும். நம்ம அலோவ் பண்ணனா போதும். எனக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட் கிடைச்சோம். அபாரமான அசிஸ்டண்ட். அவன் குரு மிஞ்சிய சிஷியங்கிற அளவுக்கு அபாரமான அசிஸ்டண்ட். ஆனால் அவன் முதல்ல கிடைக்கல. அவன் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா 7 அக்யூஸ்டுங்களை தாண்டி அவன் வந்தாங்க. அக்யூஸ்டுங்க ஜெயிலுக்கு போனவனுங்க. இவனுக்கு நம்ம சொல்கிறோம், ஒரு அக்யூஸ்ட் ஜோசியம் பார்க்க வரான். அவங்ககிட்ட நம்ம சொல்கிறோம், டே நீ இந்த மாதிரி இருக்கிற, உனக்கு இந்த ராசி உனக்கு 7 நடக்குது, நீ வந்து போ, ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலை ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் சொன்ன மாதிரி அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். போனதுக்கு அப்புறமா அவன் போய் சொல்லிக்கிறான், ஒரு ஜோசியர் இந்த மாதிரி சொன்னார், அந்த ஆயிடுச்சு அப்படின்னு. இன்னொருத்தனை உள்ள ஜெயிலுக்குள்ளே இருந்து பழகினவன் அவன் மூலியமாக வரணும் இப்படி சொல்லி எங்கேயோ சுற்றி 8வது ஆளாக எனக்கு ஒருத்தர் வந்தாங்க. ஒரு சின்ன பையன், அபாரமான திறமைசாலி. முதல் லிங்க்லேயே கிடைக்கல அவன் எனக்கு. அவன் என் வாழ்க்கையை மாற்றிருக்கான். யார்? அந்த சிறுவன், அந்த இளைஞன் வந்து என் வாழ்க்கையை மாற்றிருக்கான். நம்ம கிடைப்பாங்க, அசோசியேட் ஆகணும், நல்லவங்களோட சேரணும். முதல் லிங்க்லேயே கிடைக்குமானாக்கா அப்படிலாம் சொல்ல முடியாது. நாம் சின்சியராக இருக்கணும். அவங்கக்கிட்ட நாம் என்ன பண்ணோம்? சின்சியராக இருக்கணும். 2வது வாட்டி சொன்னாக்கா அண்டர்லைன் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். நாம் இருக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட சின்சியராக இருக்கணும். அப்படி சின்சியராக இருக்கிற நேரத்தில் அவங்க நம்மளை